திருச்சிற்றம்பலம். இதோ இப்பொழுது நாம் நிமிர்ந்து பார்த்து அந்த திருக்கோபுரத்தை வணங்கிக் கொண்டு பெருமானுடைய அந்த திரு தரிசனத்திற்காக செல்ல இருக்கிறோமே. இந்த திருக்கோயில் அமைந்த ஊர் திருப்பாசூர் என்று சொல்லப்பெறுகின்ற ஊர். திரு ஆலங்காடிற்கு முன்பாக அமைந்து இறைவன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஞான தலத்திலே தலவிருட்சமாக இருப்பது மூங்கில். பாசு என்றால் மூங்கில் என்று பொருள்படும். எனவே மூங்கில் மரத்தை தலவிருட்சமாக கொண்ட இந்த ஊர் திருப்பாசூர் என்கிற திருநாமத்திலேயே விளங்குகிறது. இறைவருடைய திருநாமமும் அந்த பெயரிலேயே வழங்கப்பெறுகிறது. திரு பாசூர்நாதர் தாயாருடைய பெயர் பசுபதி நாயகி என்கிற திருநாமமாக இருக்கிறது. இங்கே திருஞான சம்பந்த பெருமான் பதிகம் ஒன்று அருளி செய்திருக்கிறார். அது 2ஆம் திருமுறையிலே இடம்பெறுகிறது. திருநாவுக்கரசு சுவாமிகள் 5ஆம் திருமுறையிலே ஒரு பதிகம், 6ஆம் திருமுறையிலே ஒரு பதிகம் என 2 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. 2ஆம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருடைய அந்த பதிகத்திலே ஒரு இடத்திலே ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறதை பார்க்கிற பொழுது நம்முடைய கண்களிலே கண்ணீர் கசிகிறது. சுவாமியை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற அந்த பாங்கை அவர் தந்திருக்கிற பொழுது நாம் எண்ணி எண்ணி உள்ளம் உருகுகின்றோம். கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார் கண் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விகிர்தனார் என்று குறிப்பிடுகின்றார். கைகள் சிரசிற்கு மேலே தொழுது கொண்டிருக்க வேண்டும். கைக்கு தொழில் தொழுதல். சில பேர் கைக்கு வணங்குதல் தொழில் என்று கூறுவார்கள். அது தவறு. தொழுதல் கைக்கு தொழில், வணங்குதல் தலைக்கு தொழில். தலையே நீ வணங்காய் கைகால் கூப்பித் தொழில். அப்பர் சுவாமிகள் அந்த தொழில்களை மிகச் சிறப்பாக குறிப்பிட்டு காட்டுகிறார் திரு அங்கமாலையில. கையால் தொழுது தலை சாய்த்து என்று சொல்லுகிறார். தலை சாய்த்தல் என்று சொன்னால் வணங்குதல். கைகள் உச்சியின் மேலே கூப்பி இருக்க வேண்டும். அப்படி உச்சியின் மேலே கூப்பி இருக்கிற கை தலைக்கு மேலே 12 அங்குலத்திலே அது குவிந்திருக்க வேண்டும். 12 அங்குலம் என்று சொன்னால் ஏதோ ஒரடி ஸ்கேலை வைத்து நாம் பார்க்கக்கூடாது. அங்குலம் என்பது இந்த விரலிலே இருக்கக்கூடிய விரல் கிடை இருக்கிறது அல்லவா, ஒரு கணுவுக்கும் மற்றொரு கணுவுக்கும் இருக்கக்கூடிய தூரம், அந்த தூரத்தை தான் அங்குலம் என்றுவார்கள். அதிலே 12 அங்குல உயரத்திலே கைகளை குவித்து தலையை வணங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தலை சாய்த்து உள்ளம் கசிவார் கண் என்கிறார். கண்கள் கசிவதை காட்டிலும் உள்ளம் கசிய வேண்டும். உள்ளம் கசிந்த பிறகு கண்கள் கசிவதுதான் உண்மையான கசிவு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஞானசம்பந்த பெருமான் நிறைவு திருப்பதிகத்திலே அருளி செய்கின்றார். அப்படி காதலாகி கசிந்து என்பது உள்ளம் கசிந்து கண்ணீர் பெருக வேண்டும். உள்ளத்திலே அந்த உருக்கம் வந்த பிறகுதான் கண்களிலே கண்ணீர் வர வேண்டும். அதைத்தான் நம்முடைய மணிவாசகரும் சொல்லுகிறார். யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லுகிற பொழுது அந்த ஏகாரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் எதிர்மறையை குறிக்கிறது. எல்லாம் பொய்யாக இருக்கிற பொழுது நான் அழுகின்ற அழுகை மட்டும் மெய்யாக இருக்க முடியுமா? அதுவும் பொய் தான் என்று சொல்லுகிறார். எனவே உள்ளம் கசிந்த பிறகு கண்களிலே கண்ணீர் வருவதுதான் உண்மையான கண்ணீர். அதை இங்கே குறிப்பிட்டு கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார் கண் மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய குறைகளையும் துயர்களையும் தீர்க்கக்கூடிய மெய்யராக விளங்குகின்றாராம் அவர். விகிர்தனார் என்று குறிப்பிடுகின்றார். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இந்த விகிர்தன் என்கிற பெயர் பொருந்தும். ஏனென்று சொன்னால் விகிர்தன் என்று சொன்னால் பல்வேறு கோலங்களை ஏற்கின்றவன் என்று பொருள். ஒரு கோலத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு அவதாரம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தாயினுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. எப்பொழுதும் பிறப்பு இறப்பு இல்லாதவன் சிவபெருமான். அவன் எந்த தாயினுடைய கருவிலேயும் இருந்து அவதாரம் செய்யாதவன். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார். பரத்துவத்தை பற்றி பேசுகிற பொழுது இளங்கோவடிகள் சொல்லுகிற பொழுது சிவபெருமானை பிறவா யாக்கை பெரியோன் என்று குறிப்பிடுகின்றார். நம்மவர்கள் சிவனை போழ்வதை காட்டிலும் மாற்றுக்கூடாரத்திலிருந்து போழ்வதுதானே பெருசு. இளங்கோவடிகளே கூறுகின்றார் சிவபெருமானுக்கு என்ன பெருமைனா பிறவா யாக்கை என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட பிறப்பு இறப்பு இல்லாதவன் சிவபெருமான். அவன் ஏதாவது ஒரு வடிவம் எடுக்க வேண்டும் என்றால் அந்த வடிவத்தை உடனே எடுத்து விடுகின்றான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகட்டும், அப்பர் சுவாமிகளாகட்டும், மணிவாசகராகட்டும், இவர்களுக்கெல்லாம் பல முறை அவர்களுக்கு முன்பே வந்திருக்கிறான். அப்படி வந்த பொழுது திருமேனி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த திருமேனிகள் எல்லாம் தோற்றங்கள் தான். எனவே இந்த தோற்றங்கள் பல்வேறு தோற்றங்களை கொள்ளுகிற அவன்
பார்த்தனுக்கு பாசுபதம் அருளுவதற்காக வேடுவர் கோலத்திலே வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட கோலங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை உடையவன். அதனால் அவனுக்கு விகிர்தன் என்று பெயர். வேறு வேறு கோலங்களை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் எளிதாக எடுத்துக் கொள்கிறவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட விகிர்தன் நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக எத்தனையோ விதமாக வந்து அவற்றை தீர்ப்பான் என்று குறிப்பிடுகின்றார் திருஞான சம்பந்தர். அப்பர் சுவாமிகள் அருள் செய்த திருத்தாண்டகம் மிக அற்புதமான திருத்தாண்டகம். நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயத்தை ஒரு பாடலிலே தீர்க்கின்றார். சிலந்தியும் யானையும் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டு பெருமானிடம் அன்பு செலுத்திய அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனைக்காய் என்கிற திருத்தலத்தில் சிலந்தி அந்த வலை பின்னியதும் தினந்தோறும் வந்து யானையானது தன்னுடைய துதிக்கையிலே காவிரி நீரை சுமந்து வந்து பெருமானுக்கு திருமுழுக்கு செய்து மலரிட்டு வணங்கியதும் ஒன்றுக்கொன்று ஒன்றை அறியாத நிலையிலே அவை ஒன்றுக்கொண்டு போரிட்டு மடிந்ததும் இவையெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள். ஆனால் வலை பின்னிய அந்த சிலந்தி மறுபிறப்பிலே அது கோச்சங்கச்சோழனாக வந்தது என்ற செய்தி நமக்கு தெரியும். ஆனால் யானை என்ன ஆயிற்று என்கிற செய்தியை நம்முடைய அப்பர் சுவாமிகள் தான் இந்த பாடலில் நமக்கு தெரிவிக்கின்றார். ஏனால் வேறு எங்கும் அந்த யானை பற்றிய செய்தி வரவில்லை. நீங்கள் பாருங்கள், கோச்சங்கச்சோழனாக வந்த பெருமான் சிலந்தியாக இருந்தான், யானையோடு பகை கொண்டிருந்தான் என்பது அந்த கோச்சங்கச்சோழனாக வந்த பிறகும் கூட அந்த பகைமை தொடர்ந்திருக்கிறது என்று நாம தெரிந்து கொள்கிறோம். பகை என்று சொன்னால் இயல்பாக அமைந்தது. அதனாலே தான் அவன் கட்டிய திருக்கோயில்களை எல்லாம் யானை புகாத வாசப்படிகளாக வைத்ததாக சொல்லுகிறார்கள். கோச்சங்கச்சோழன் திருஆனைக்காவலில் இருந்து ஆரம்பித்து பல திருத்தலங்களிலே கோயில் கட்டியிருக்கான். எந்த கோயிலுக்குள்ளும் யானை வர முடியாது, அவ்வளவு குறுகலான வாசல் விட்டிருக்கிறான். ஏனென்றால் தன்னையும் அறியாமல் யானையின் மீது கொண்ட முந்தைய பிறவியினுடைய பகை போல இருக்கிறது. பகைமை பிறவிகள் தோறும் தொடரும் என்பதால் தான் பகையை அறுத்துக் கொள்ள வேண்டும் என்று சைவத்திலே மிக தெளிவாக கூறுகின்றார்கள். அப்படி இந்த யானை புகாவாசப்படியாக பல திருக்கோயில்களை அவன் கட்டியிருக்கிறான். நாம் திருத்தலங்களை பார்க்கிற பொழுது யானை சென்று வழிபட்ட ஒரு தலமாக நாம் பார்ப்பது திரு இன்னம்பர். அங்கே கருவறையே மிக அகன்ற வாசலாக இருக்கும், யானை உள்ளே செல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். அங்கே யானை மலர்களை எடுத்து வந்து சிவபெருமானுக்கு வழிபாடு செய்ததாக அந்த தலபுராணம் பேசும். திரு இன்னம்பருக்கு திருநாவுக்கரசு சுவாமிகளும் மிக அற்புதமான பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். எனவே இங்கே இந்த யானையை பற்றிய செய்தியை சொல்லுகிறார். புத்தியினால் சிலந்தியும் தன் வாயில் நூலால் புதுப்பந்தர் அது இழைத்து சருகால் மேய்ந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய சிவகணத்துள் புகப்பெய்தார். இது சிலந்தியை பற்றிய செய்தியை சொல்லுகின்றார். அது வாயில் நூலால் எப்பவுமே சிவபெருமானுக்கு எச்சில் ஆகாது, அதை தூய்மையா செய்யணும் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த இறைவனாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமானுக்கு இந்த எச்சில்லாம் அன்புக்கு முன்பாக எடுபடாது. கண்ணப்பருடைய அன்பை பாருங்களேன். அதுபோல இங்க இந்த சிலந்தியும் தன்னுடைய எச்சில்லால தான் அந்த வலையை பின்னிச்சா, அது சிவபெருமானுக்கு குளிர்ச்சியா இருந்ததுதான். தன் வாயில் நூலால் தன்னுடைய எச்சிலை கொண்டுதானே அந்த வலையை பின்னியது. புத்தியினால் செய்ததுன்னார். ஒருவேளை அது எதேச்சையா செய்தது, அதை போய் நாம வலிந்து பொருள் கொண்டோமோ என்னவோ, அது தானா பின்னினது, அது சிவபெருமானுக்கு பின்னிச்சு நாம நினைக்கிறோமோ என்னவோ என்று ஐயப்பட வேண்டாம் என்று அப்பர் சுவாமி சொல்லுகிறார். தெரிந்தேதான் அது செய்தது. சிவபெருமான் மேல வைத்த அன்பு முந்தைய பிறவியிலே தொடர்ந்து வந்த அந்த சிலந்தி இந்த பிறவியிலே தெரிந்துதான் பெருமானுக்கு அந்த வலையை பின்னியது என்று காட்டுவதற்காக புத்தியினால் சிலந்தியும் தன் வாயில் நூலால் புதுப்பந்தர் அது இழைத்தினார். தினம் ஒரு பந்தல் போட்டுச்சான். ஏன்னா தினம் இந்த யானை வந்து நீரினாலே அதை அழித்த காரணத்தினாலே தினம் புதுப்பந்தர் அது இழைத்து சருகால் மேய்ந்த மரத்திலிருந்து உதிர்கின்ற அந்த சருகுகளை கொண்டு பந்தல் போட்டுச்சான். அதை தெளிவாக சொல்லுகிறார். அது அரசாண்டு கோச்சங்கச்சோழனாக சிறப்பு செய்த பிறகு சிவகணத்துளே அதை சேர்த்தார். யானை என்ன ஆயிற்று? திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை பிள்ளா அன்பு விரவியவா கண்டதற்கு வீடு காட்டினார். அப்ப சிலந்திக்கு ஒரு பிறவி கூடிடுச்சு, யானைக்கு நேரா முக்தி கிடைச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, அது பேதம் நமக்கு அந்த பேதத்தை ஏன் அப்படி சிவபெருமான் காட்டி இருக்கிறார்? அவர் பேதம் காட்டுகிறவரா என்று பார்த்தால், சிலந்தி சோழனாக வந்த பிறகுதான் சிவகணமாச்சு. ஆனா யானைக்கு அப்படி ஒரு மனித பிறவி தேவைப்படாமல் அது நேரா தன்னுடைய உலகத்திற்கே அழைத்து சென்று விட்டார். காரணம் என்ன? ஒரு செய்தி குறிப்பிடுகின்றார். வில்லா அன்பு. அந்த வில்லா அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு இந்த யானையிடம் இருந்தது. அதாவது அன்பு செலுத்தலாம்,
ஆனால் அக்ரசிவாக இருக்கக்கூடாது அன்பு. அந்த அன்பு ஆனது வன்மையாக மற்றவரை பாதிக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடாது. அதற்கு ஒரு பண்பாடு வேண்டும் என்பதற்காக ஒரு பிறவியை கூட கொடுத்தார். ஆனால் யானையோ மற்றவருக்கு துன்பம் செய்யாமலேயே தனக்கு பூசை தெரிந்த வழியில அது செய்து காட்டியது. அதனுடைய அன்பு வில்லா அன்பு என்று காட்டி அதற்கு நேராக வீடு காட்டினார் என்கிற செய்தியை சொல்லுகின்றார். இப்படி அருமையான செய்திகள் எல்லாம் பதிகங்களிலே பரவி கிடக்கின்றன, விரவி கிடக்கின்றன. நாமும் அந்த பதிகங்களை, பாடல்களை எல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்தித்து அவற்றை ஓதுகின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக அறிவு தெளிவு ஏற்படுகிறது, ஆனந்தம் கிட்டுகிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதோ நமக்காக இந்த அற்புதமான பதிகங்களை எல்லாம், திருப்பாசூருக்குரிய பதிகங்களை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் சர்க்குருநாத தேசிகர் அவர்கள் பாட இருக்கிறார்கள். நாம் கேட்டு மகிழ்வோமா? திருச்சிற்றம்பலம். தலம் திருப்பாசூர். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த தேவாரம். பண் காந்தாரம். ராகம் நவரோஸ். தாளம் ஆதி. சிந்தையிடையார் தலையின் மீசையார் செஞ்சொல்லார். சிந்தையிடையார் தலையின் மீசையார் செஞ்சொல்லார். வந்து மாலை வைகும் பொழுது என் மனத்து உள்ளார். மைந்தர் மணாளர் என்ன மகிழ்வார் ஊர் போலும். பைந்தள் மாதவி சோலை சூழ்ந்த பாசூரே. பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று. பேரும் பொழுதும் பெயரும் பொழுதும் பெம்மான் என்று. ஆறும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார். ஊரும் மரவம் உடையார் வாழும் ஊர் போலும். பாரின் மிசையார் பாரில் மிசையார் பாடல் ஓவா பாசூரே. கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கண். கையால் தொழுது தலை சாய்த்து உள்ளம் கசிவார்கள். மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும். மெய்யார் குறையும் துயரும் தீர்க்கும் விமலனார். நெய்யாடுதல் அஞ்சு உடையார் நீலாவும் ஊர் போலும். பைவாய் நாகம் கோடல் ஈனும் பாசூரே. பொங்காடரவம் புனலும் சடைமேல் பொலிவு எய்த.
கொன்றை சூடியல் உள்ளம் குளிர்வித்தார் தம் காதலியும் தாமும் வாழும் ஊர் போலும் பைங்கால் முல்லை பல்லரும்பு ஈனும் பாசூரே ஆடல் புரியும் ஐவாயரவு ஒன்று அரை சாத்தும் சேடச் செல்வர் சிந்தையுள் என்றும் பிரியாதார் வாடல் தலையில் பலிதேர் கையார் ஊர் போலும் பாடல் குயில்கள் பயில் பூஞ்சோலை பாசூரே கால் நின்றதீர கனல்வாய் நாகம் கச்சாக தோலொன்றுடையார் தம்மை தொழுவார்கள் மால் கொண்டோட மையல் தீர்ப்பார் ஊர் போலும் பால் வெண்மதி தோய் மாடம் சூழ்ந்த பாசூரே கண்ணின் நயலே கண் ஒன்றுடையார் கழல் உண்ணி எண்ணும் தனையும் அடியார் ஏத்த அருள் செய்வார் உள் நின்றுருக உவகை தருவார் ஊர் போலும் பண்ணின் மொழியார் பாடல் ஓவா பாசூரே தேசு குன்றா தென்னீர் இலங்கை கோமானை கூச அடர்த்து கூர்வாள் கொடுப்பார் தம்மையே பேசிப் பிதற்ற பெருமை தருவார் ஊர் போலும் பாசி தடமும் வயலும் சூழ்ந்த பாசூரே நகுவாய் மலர் மேல் அயனும் நாகத்து அணையானும் புகுவாய் அறியார் புறம் நின்று ஓரார் போற்றுவோவார் செகுவாய் ஊகுவல் தலை சேர்க்கையார் ஊர் போலும் பகுவாய் நாரை ஆரல் வாரும் பகுவாய் நாரை ஆரல் வாரும் பாசூரே தூய வெயில் நின்று உழல்வார்
உணர்வார் தூபர் தோய் ஆடையார் நாவில் வெய்ய சொல்லி திரிவார் நயம் இல்லார் காவல் வேவ கணை ஒன்றைதார் ஊர் போலும் பாவை புறவம் பயில் பூஞ்சோலை பாசூரே ஞானம் உணர்வான் காழி ஞான சம்பந்தல் ஞானம் உணர்வான் காழி ஞான சம்பந்தன் தேனும் வண்டும் இன்னிசை பாடும் தேனும் வண்டும் இன்னிசை பாடும் திருப்பாசு கானம் உறைவார் கழல் சேர்பாடல் இவை வல்லார் ஊனம் இலராய் ஊனம் இலராய் உம்பருவானத்து ஊனம் இலராய் உம்பருவானத்து உறைவாரே திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த 5ஆம் திருமுறையாகிய திருக்குறுந்தொகை. ராகம் ஆபேரி, தாளம் ஆதி. முந்தி மூயையில் எய்த முதல்வனார் முந்தி மூயையில் எய்த முதல்வனார் சிந்திப்பார்வினை தீர்த்திடும் செல்வனார் முந்தி மூயையில் எய்த முதல்வனார் சிந்திப்பார்வினை தீர்த்திடும் செல்வனார் முந்தி மூயையில் எய்த முதல்வனார் சிந்திப்பார்வினை தீர்த்திடும் செல்வனார் அந்திக் கோந்தனக்கே அந்திக் கோந்தனக்கே அருள் செய்தவர் பந்திச் செஞ்சடை பாசூரடிகளே வந்தி செஞ்சடை பாசூர் அடிகளே மடந்தை பாகம் மகிழ்ந்த மணாளனார் மடந்தை பாகம் மகிழ்ந்த மணாளனார் தொடர்ந்த வல்வினை போக்கிடும் ஜோதியார் மடந்தை பாகம் மகிழ்ந்த மணாளனார் தொடர்ந்த வல்வினை போக்கிடும் சோதியார் கடந்த காலனை கால்கொடு பாய்ந்தவர் கடந்த காலனை கால்கொடு பாய்ந்தவர் படர்ந்த நாகத்தர்
கடந்த காலனை கால்கொடு பாய்ந்தவர் படர்ந்த நாகத்தரு பாசூரடிகளே படர்ந்த நாகத்தர் பாசூர் அடிகளே நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் ஆறும் செஞ்சடை வைத்த அழகனார் நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் ஆறும் செஞ்சடை வைத்த அழகனார் காறு கண்டத்தர் கையதோர் சூலத்தர் காறு கண்டத்தர் கையதோர் சூலத்தர் பாரின் ஓட்டினர் பாசூரடிகளே பாரின் ஓட்டினர் பாசூர் அடிகளே வெற்றியூர் உரை வேதியர் ஆவர் நல் ஒற்றியேறு உகந்து ஏறும் ஒருவனார் நெற்றி கண்ணீனர் நீளரவந்தனை பற்றி ஆட்டுவர் பாசூரடிகளே மட்ட விழுந்த மலர் நெடும் கண்ணிபால் மட்ட விழுந்த மலர் நெடுங்கண்ணிபால் இட்ட வேட்கையராகி இருப்பவர் துட்டரேல் அறியேன் இவர் சூட்சிமை பட்ட நெற்றியர் பாசூரடிகளே பல்லில் ஓடு கை ஏந்தி பகலெல்லாம் பல்லில் ஓடு கையேந்தி பகலெல்லாம் எல்லி நின்று இடுபை வலி ஏற்பவர் பல்லில் ஓடு கையேந்தி பகல் எல்லாம் எல்லி நின்று இடு பெய்வலி ஏற்பவர் சொல்லி போய் புகும் ஊரறியேன் சொல்லி சொல்லி போய் புகும் ஊரறியேன் சொல்லி சொல்லி போய் புகும் ஊரறியேன் சொல்லீர் பல்கும் நீற்றினர் பாசூரடிகளே பல்கும் நீற்றினர் பாசூரடிகளே கட்டிவிட்ட சடையர் கபாலியர் கட்டிவிட்ட சடையர் கபாலியர் கட்டிவிட்ட சடையர் கபாலியர் எட்டி நோக்கி வந்து இல் புகுந்து அவர் கட்டிவிட்ட சடையர் கபாலியர் எட்டி நோக்கி வந்து இல் புகுந்து அவர் இட்டமா அறியே இட்டமா அறியேன் இவர் செய்வன பட்ட நெற்றியர் பாசூரடிகளே வேதம் ஓதி வந்து
இல் புகுந்தார் அவர் வேதம் ஓதி வந்து இல் புகுந்தார் அவர் காதில் வெண்குழை வைத்த வெண்குழை வைத்த கபாலியா வேதம் ஓதி வந்து இல் புகுந்தார் அவர் காதில் வெண்குழை வைத்த கபாலியார் நீதி ஒன்றறியா நீதி ஒன்றறியார் நிறை கொண்டனர் பாதி வெண்பிறை பாசூரடிகளே நீதி ஒன்றறியார் நிறை கொண்டனர் பாதி வெண்பிறை பாசூரடிகளே பாதி வெண்பிறை பாசூர் அடிகளே சாம்பல் பூசுவர் தாழ்சடை கட்டுவர் ஓம்பல் மூது எருது ஏறும் ஒருவனார் தேம்பல் வெண்மதி சூடுவர் தீயதோர் பாம்பு ஆட்டுவர் பாசு அடிகளே மாலினோடு மறையவன் தானுமாய் மேலும் கீழும் அளப்பரிதாயவர் ஆலின் நீழல் அறம் பகந்தார் மிக பால்வன் நீற்றினர் பாசூர் அடிகளே திரியும் மூயையில் செங்கனை ஒன்றினால் எரிய எய்தனரேனும் இலங்கை கோன் நெறிய ஊன்றியிட்டார் விரல் ஒன்றினால் பரியர் நுண்ணியர் பாசூர் அடிகளே திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை. ராகம் அரிகாம்போதி. விண்ணாகி நிலனாகி விசும்பும் ஆகி விண்ணாகி நிலனாகி விசும்புமாகி வேலை சூழ் ஞாலத்தார் விரும்புகின்ற எண்ணாகி எழுத்தாகி இயல்பும் ஆகி ஏழ் உலகும் தொழுதேத்தி காண நின்ற கண்ணாகி மணியாகி காட்சியாகி காதலித்து அங்கு அடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி அடியார்கள் பரவ நின்ற பண்ணாகி இன்னமுதாம் பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு
பாசூர் மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாறே வேதம் ஓர் 4 6 அங்கமாகி வேதம் ஓர் 4 6 அங்கமாகி விரிக்கின்ற பொருட்கு எல்லாம் வித்துமாகி கூதலாய் பொழிகின்ற மாரியாகி குவலயங்கள் முழுதுமாய்க் கொண்டலாகி காதலால் வானவர்கள் போற்றி என்று கடிமலர்கள் அவை தூவியேத்த நின்ற பாதிவோரு மாதினனை பாசூர் மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாறே நாரினரு தடவரைகள் 7மாய் காற்றுமாய் தீயாய் தன்விசும்பாய் தன்விசும்பின் உச்சியாகி கடல் வலயம் சூழ்ந்தது ஒரு ஞாலமாகி காண்கின்ற கதிரவனும் மதியுமாகி குடமுழவச் சரிவழியே அனல் கையேந்தி கூத்தாடவல்ல குழகனாகி படரவு ஒன்று அது ஆட்டி பாசூர் மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாறே நீராறும் செஞ்சடை மேல் அரவம் கொன்றை நீராறும் செஞ்சடை மேல் அரவம் கொன்றை நிறைமதியம் உடன் சூடி நீதியாலே நீராறும் செஞ்சடை மேல் அரவம் கொன்றை நிறைமதியம் உடன் சூடி நீதியாலே சீராரும் மறை ஓதி சீராரும் மறை ஓதி உலகம் உய்ய சீராரும் மறை ஓதி உலகம்
கடல் நஞ்சம் உண்ட காராரும் கண்டனை கச்சிமேய கண்ணுதலை கடல் ஒற்றி கருதினானை பாரோரும் விண்ணோரும் பரசும் பாரோரும் விண்ணோரும் பரசும் பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாரே வேடனாய் விசயந்தன் வியப்பைக் காண்பான் வில் பிடித்துக் கொம்பு உடைய ஏனத்தின் பின் கூடினார் உமையவளும் கோலம் கொள்ள கொலை பகழிவுடன் கோத்துக் கோரப் பூசல் ஆடினாறு பெருங்கூத்து காளி காண அருமறையோடு ஆரங்கம் ஆய்ந்து கொண்டு பாடினார் நால்வேதம் பாடினார் நால்வேதம் பாடினார் நால்வேதம் பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியே உய்ந்தவாரே புத்தியினால் சிலந்தியும் தன் வாயின் நூலால் பொதுப்பந்தல் அது இழைத்துச் சருகால் மேய்ந்த சித்தியினால் அரசு ஆண்டு சிறப்புச் செய்ய சிவகணத்துப் புகப் பெய்தார் திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை விள்ளா அன்பு விரவியவா கண்டு அதற்கு வீடு காட்டி பத்தர்களுக்கு இன்னமுதாம் பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாரே அரிநானா இணை ஒருவர் தாம் அல்லால் யாரும் இல்லார் இணை ஒருவர் தாமல்லால் யாரும் இல்லார் இடைமருதோடு ஏகம்பத்து என்றும் நீங்கால் அனைவரியர்
அனைவரியர் யாவர்க்கும் ஆதிதேவர் அருமந்த நன்மையெல்லாம் அடியார்க்கு ஈவர் அருமந்த நன்மை எல்லாம் அடியார்க்கு ஈவர் தணல் முழுகு பொடியாடும் செக்கர்மேனி தத்துவனை சார்ந்து அகிலில் அலறு தோய்ந்த பனைமுலையாள் வாகனை எம் பாசூர்வேய பரஞ்சுடரை பரஞ்சுடரை கண்டு அடியே உய்ந்தவாறே அண்டவர்கள் கடல் கடைய அதனுள் தோன்றி அதிர்ந்து எழுந்த ஆலாலம் வேலை ஞாலம் எண் திசையும் சுடுகின்ற ஆற்றைக் கண்டு இமைப்பளவில் உண்டு இருண்ட கண்டரு தொண்டர் வண்டு படு மதுமலர்கள் தூவி நின்று வானவர்கள் தானவர்கள் வணங்கி ஏத்தும் பண்டரங்க வேடனை பண்டரங்க வேடனை எம் பாசூர் மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாறே ஞானத்தை உண்ட திருமாலும் மற்றை நான்முகனும் அறியாத நெறியார் கையில் சூலத்தால் அந்தகனைச் சுருளக் கோத்து தொல்லுலகில் பல்லுயிரைக் கொல்லும் கூற்றை காலதால் உதை செய்து காதல் செய்த அந்தணனை கை கொண்ட செவ்வான் வண்ணரு பால் ஒத்த வெண்ணீற்றர் பாசூர் மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேன் உய்ந்தவாறே வேந்தன் நெடுமுடி உடைய அரக்கர்கோமான் மெல்லியலாள் உமை வருவ விரைந்திட்டு ஓடி சாந்தம் என நீரணிந்தான் கையிலை வெற்பை தடக்கைகளால் எடுத்திடலும் தாளால் ஊன்றி
ஏந்து திரள் திண்தோளும் தலைகள் பத்தும் இருத்து அவந்தன் இசை கேட்டு இரக்கம் கொண்ட இசை கேட்டு இரக்கம் கொண்ட பாந்தள் அணி சடை முடியம் பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு பாசூர்மேய பரஞ்சுடரைக் கண்டு அடியேல் உய்ந்தவாரே